கைபர் கைப்பற்றுவதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே அவர்கள் ஒரு ஜமாத்தை அனுப்பினார்கள். உஸாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு தான் தலைமை தாங்கி சென்றார்கள். கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்களின் படை வருகிறது என தெரிந்து பயத்தோடு ஓடுறார்கள். அதிலே ஒருவர் மாத்திரம் இஸ்லாத்தை ஏற்றவர். எங்க ஆளுங்க வாராங்க தானே, இன்னைக்காவது அவங்களோட சேர்ந்துக்கலாம் என்ற எண்ணத்தில் வருபவர்களுக்கு நான் களிமா சொன்னவன் என்ன விட்டுருங்க, நான் இஸ்லாத்துக்கு வந்தவன் காட்பதற்காக அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் லா இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சத்தமிடுகிறார். வந்த ஜோஸ்ல உஸாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன போக்கில் ஒரு போடு போட்டார்கள், தலை வேறையா போயிடுச்சு. பெரியவர்களே, இந்த நிகழ்வை பற்றி திரும்பி வந்த போது ரசூலுல்லாஹ் அவரிடத்தில் சொல்லுகிறார், நாயகமே நாங்க போற நேரம் எல்லாம் பயந்து மாறுறானுங்க, ஒரு ஆளு எங்களை ஏக்க பாக்கிறார், யார சொல்லலாம் எங்கள்கிட்ட முடியுமா அடிமிக்கி, நான் எப்படி ஆளு எங்களை கண்டுட்டு அல்லாஹ் அக்பர் லா இலாஹா இல்லல்லாஹ்ங்கறாரு. அவருக்கு நினைப்பு அப்படி சொன்னாப்புல நாங்க விட்டுருவோமோன்னு சொல்லி ஒரே வட்ட வெட்டிட்டான், யார சொல்லலாம் என்றார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டார்கள், அல்லாஹ் ஷகத்த கல்பஹு, உஸாமா நீ அவரின் கல்பை தோண்டி பார்த்தாயா? அந்த நேரத்தில் குர்ஆன் ஆயத்தை இறங்கினது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா லரபுதும் ஃபீ சபீலில்லாஹி ஃபதபையனூ, விசுவாசம் கொண்டவர்களே நீங்கள் இறை வழியில் புறப்பட்டு சென்றால் இத மாதிரி நிகழ்வுகளின் போது ஃபதபையனூ, கொஞ்சம் விஷயத்தை விளங்கிக்கோங்க, அவசரப்படாதீங்க.